இன்டர்நேஷனல் மெடிடேஷன் டே அப்படின்னும் போது நம்ம ஃபர்ஸ்ட் மெடிடேஷன்னா என்னன்னு வந்து தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அப்பதான் நம்ம வந்து அந்த டேவை வந்து நல்ல முறையில வந்து செலிப்ரேட் பண்ண முடியும். ஸோ வேர்ட் மெடிடேஷன் அப்படின்னாலே ஒரு ஹீலிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்புறம் மெடிடேஷன் அப்படின்னாலே ஒரு ரிமெம்பரன்ஸ் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ நம்ம எப்படி வந்து பிசிக்கல் ஹெல்த் மேல ரொம்பவே வந்து கவனம் கொடுக்குறோம்ல, அதாவது நம்மளுடைய டயட்ல, நம்மளுடைய எக்ஸசைஸ்ல, இதுல எல்லாத்துலயுமே நம்ம வந்து டே டு டே லைஃப்ல 24/7 நம்ம அந்த கவனம் கொடுத்துட்டே இருக்கோம். தட் இஸ் ஐ ஷுட் பி பிசிக்கலி ஃபிட் அப்படின்னு. பட் ஐ ஷுட் ஆல்சோ பி மென்டலி ஃபிட்ல. ஸோ வென் அ ஹியூமன் பீயிங் இஸ் பிசிக்கலி அண்ட் மென்டலி ஃபிட் அப்படின்னா தான் ஐ கேன் பி அ ப்ராப்பர் பிசிக்கலி ஃபிட் ஹியூமன் பீயிங்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ அந்த மென்டல் ஃபிட்னஸ்க்காக தான் நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கோம், அதாவது தியானம் பண்றோம். ஸோ தியானத்தின் மூலமாக நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மென்டல் ஃபிட்னஸ், அதாவது மன ஆரோக்கியம் கிடைக்குது, மன மகிழ்ச்சி கிடைக்குது. ஸோ இது நம்ம வந்து மன ஆரோக்கியம் மற்றும் மன மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னா மனசு, அதாவது என்னுடைய தாட்ஸ் மேல நான் கவனம் வச்சுட்டே இருக்கணும். உலகத்திலேயே சொல்லுவாங்க இல்லையா, அதாவது எண்ணம் போல் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு, இது 100% ட்ரூ. ஸோ எந்த அளவுக்கு நான் என்னுடைய எண்ணங்கள் மீது கவனம் வச்சுட்டே இருக்கணும், அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப அழகானதாக, ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃபா வந்து என்னால வந்து என்னுடைய லைஃப் அமைச்சுக்க முடியும். ஸோ வேர்ல்ட் மெடிடேஷன் விச் மீன்ஸ் ஹீலிங் ப்ராசஸ். நம்ம எல்லாருமே வந்து மெடிடேஷன் கத்துக்கணும். அட்லீஸ்ட் 24 ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 1 ஹவராவது எனக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்றது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். ஓகே, ஸோ எல்லாருக்குமே வேர்ல்ட் மெடிடேஷன் டே உடைய வாழ்த்து.